Hi, hello friends. Welcome to my YouTube channel. This video sponsored by EduQuest. EduQuest offers skill-based courses in digital marketing, stock market, coding and more. It provides self-paced and live classes with expert mentors. Gamified learning helps students practice with real-world projects. Courses are available in both Tamil and English. Get certified and boost your career with a affordable combo offers. Click below link and join courses. For more information, check this website. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான டிஃபன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அவ்வளோ உப்புமா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு கெட்டி அவ்வளோ எடுத்திருக்கேன். இதில் கல் நெல் இல்லாமல் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், நம்ம எடுத்துருக்க அவளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி நான் வந்து 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிட்டேன். அதை கரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டுக்கோசரம் ஒரு பிஞ்ச் அளவு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ ஆட் பண்ணிக்கோங்க. இது காலையில் டிஃபனுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது ஓவர் நைட் ஊற வச்சுருங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வறுத்த வேர்க்கடலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 பச்சை மிளகா, அரை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் சைஸ் வெங்காயம் 2 நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அவுள்லே உப்பு ஆட் பண்ணிட்டேன், அதனால் இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க அவுள் எடுத்து இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விடுங்க. ஃபைனலாக தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். அதை நம்ம டேஸ்ட்டுக்கோசரம் ஆட் பண்ணுறது, அது வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த அவுள் உப்புமாக்கு தொட்டுக்க தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.